நானும் விஜய் சார் செம்ம போட்டி தெரியுமா டான்ஸ்ல. நைட் ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த yellow dress வந்து ஃபுல் நைட் ஷூட்டிங். ரொம்ப கொசு இருக்கும் அங்க வந்து உட்கார்ந்த இடத்துல ரொம்ப உட்கார முடியாது ரொம்ப நேரம். அதனால இங்க லைட்டிங் எல்லாம் பண்ற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு 2 கார் இருக்கு. அந்த காருக்குள்ள உட்காந்துப்போம். வெளியில ஷாட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மூமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் இறங்கி ஓடி போய் இது ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் மெதுவா அவர் வருவாரு. 2 வாட்டி நான் பார்த்த உடனே அவர் வருவாரு. அவர் பெட்டரா நான் பெட்டரான செம்ம போட்டி. பாட்டெல்லாம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். ஐயோ என்ன பாட்டு இது, என்ன பாட்டுக்கு என்ன ஆட கூப்பிட்டுருக்காங்க. I was so scared ஏன்னா because I was அந்த நேரத்துல it was so new. எனக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா விஜய் சார் கூட நீங்க ஹீரோயினியா பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். அது வந்து என்ன பண்றது, அது சரியாவே அந்த டைம்ல பண்ண முடியல. நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் 2 படம் வந்து 2 படமும் மிஸ் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். ஒன்று வந்து கௌசல்யா பண்ணாங்க. அது ஐ ரிமெம்பர். ஏன்னா அந்த படம் நான் என்ன கேட்டு எனக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாம அந்த படம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் மலையாளம் நான் பண்ணியிருந்தேன். அது டக்குன்னு சீக்கிரம் தொடங்குறோம், இமீடியட்டா தொடங்குறோம், அடுத்த மாசமே வேணும் அப்படின்னு அடுத்த மாசம் 20 நாள் வேற கேட்டாங்க. அப்போ வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம், அவ்வளோ பிஸியா இருக்கிற டைம்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் கேட்டிருந்தா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இம்மீடியட்டா வேணும்னு கேட்கும்போது அது பண்ண முடியாம போச்சு. ஸோ அதனால அது என்னமோ அது தள்ளி போயிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஷாஜஹான் கூட பண்ணிருக்க மாட்டேன். நான் என்ன பாட்டுக்கு, ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுறது அதெல்லாம் வந்து ட்ரெண்டே கிடையாது. சரி இதெல்லாம் என்ன பாட்டுக்கு போய் என்ன ஆடுறது, எதுக்கு நம்ம பண்ணா படமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் நிறைய பேர் வந்து சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் நல்லா தெரியும். அவர் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடக்ஷன்ல. ஸோ அவரே ஃபோன் பண்ணி கேட்கும்போது நோன்னு சொல்ல முடியல. அதுவும் அந்த பாட்டு தெலுங்குல ரொம்ப பெரிய ஹிட். தமிழ்ல நல்ல ஹிட் தான் மேடம். நான் அந்த பாட்டு ஆமா தமிழ்ல அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் தெலுங்குல வந்தது. தெலுங்குல பெரிய ஹிட் ஆனதுனால அந்த பாட்டுக்கு தமிழ்ல கேட்டாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா பண்ணோம். அப்போ கூட வந்து எனக்கு பாட்டு என்ன எப்படி தமிழ்ல எப்படி இருக்கும் என்ன ஏதோ ஒன்றும் தெரியாது. பாட்டெல்லாம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். ஐயோ என்ன பாட்டு இது, என்ன பாட்டுக்கு என்ன ஆட கூப்பிட்டுருக்காங்க. I was so scared ஏன்னா because I was அந்த நேரத்துல it was so new. It was something புதுசா இருந்தது. கொரியோகிராஃபி ரொம்ப கியூட்டா பண்ணி ரொம்ப நாட்டியா இருந்ததுனால that worked out very well. ரொம்ப டிஃபரெண்டா வந்து எங்களுக்கு பார்க்கும்போது மீனவ இந்த மாதிரி ஒரு சாங் செம்மையா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. சூப்பர் பிரதர். மேம் நீங்க சொன்ன உடனே வந்து ஐ திங்க் அந்த மெமரி எங்களுக்கு இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணுது. ஸோ எல்இடியில் அதை பார்த்துடலாமா நம்ம? ப்ளீஸ் அதை ப்ளே பண்றீங்களா? வருது மேம். அது கேட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த டைம்ல வந்து இது இப்படி முடிஞ்சிச்சு. கட் பண்ணா அப்படியே வந்து தெரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க வந்து ஒரு குட் பேரண்டா உங்களோட டாட்டரை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்க.